தனுசு ராசி நேயர்களே, மே மாதம் முழுவதுமாக கிரகநிலைகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குங்க. மற்ற நேரங்களில் பார்க்கும் பொழுது பல எதிர்வினைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதிலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மனசோர்வு தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மே மாதம் தனுசு ராசிக்கு அமையலாம். நீங்கள் சிந்திக்கக்கூடிய காரியங்களுக்கு குடும்பத்தினரின் ஆதரவு கிடைப்பது அப்படிங்கிறது சற்று கடினமான ஒன்று தான். கடின உழைப்பை செலுத்தினாலும் அதற்கான அங்கீகாரம் உடனடியாக கிடைக்காமலும் போகலாம். உறவினர்களிடம் பேசும்போது நிதானமாய் இருக்க பாருங்க. இல்லையெனில் தேவையற்ற மனக்கசப்புகள் உருவாகலாம். அதே நேரம் பொருளாதார ரீதியா இந்த மாதம் ஒரு சவாலான காலகட்டங்க. தவறான முதலீடுகள் அல்லது அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய நிதி முடிவுகள் பெரும் நஷ்டத்தில் கொண்டு போய் விடலாம். எதையும் ஆழமாக சிந்தித்து செயல்படுவது அவசியமாகிறது. ஆரோக்கியத்திலையும் சிறு சிறு உபாதைகள் தோன்றி மறைய ஆரம்பிக்கும். இந்த காலகட்டம் மருத்துவ செலவுகளை சந்திக்கவும் நேரிடலாம். உடல்நிலையில சிறு மாற்றம் தெரிந்தாலும் அலட்சியப்படுத்தாமல் மருத்துவரை அணுகுவது நல்லது. எதிர்பார்த்த பயணங்களால் அலைச்சலும் பண விரயமும் ஏற்படலாம். வாகனங்களை ஓட்டும் போது அதீத கவனத்தை செலுத்த பாருங்க. வேலை செய்யக்கூடிய இடத்தில் மேலதிகாரிகள் அல்லது சக ஊழியர்களுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. இது தங்களுடைய மன அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடும். எவ்வளவு உழைத்தாலும் பலன் கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கம் எழும். உடல் சோர்வு ஏற்படாமல் இருக்க போதிய ஓய்வு எடுப்பது இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒன்று. குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் தலை தூக்கலாம். தேவையற்ற பயம் மற்றும் தூக்கமின்மை தங்களை தொந்தரவும் செய்யலாம். மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது கௌரவத்தை காக்கும். ஆன்மீக வழிபாடுகள் மட்டுமே தங்களுக்கு இந்த மாதம் மன அமைதியை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் கிடையாதுங்க. இந்த மாதம் முழுவதும் வேலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட பாருங்க. நேரத்தை வீணடிக்க கூடாது. மேலதிகாரிகளோடு பகைத்து கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சொன்ன நேரத்தில் எப்படியாவது சொன்ன வேலையை முடித்து கொடுத்து விடுங்க. அலட்சியமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தை பொறுத்தவரையும் கூடுதல் கவனம் தேவைங்க. முதலீட்டில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கணக்கு வழக்குகளில் சரியாக பார்க்க வேண்டும். புதிய வாடிக்கையாளர்களுக்கு கடன் கொடுக்க வேண்டாம். ஆரோக்கியத்திலையுமே கவனத்தை செலுத்த பாருங்க. செலவு குறைத்து கொள்ளுங்க. கணவன் மனைவிக்கு இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் சண்டைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால ஜாக்கிரதையாக இருப்பது நல்லதுங்க. அதே நேரம் நிதி நிலைமை ஓரளவுக்கு மாத பிற்பகுதியில் சீராக ஆரம்பிச்சிடும். அதாவது முதல் பகுதி மே 1 முதல் 15 தேதி வரைக்கும் பார்க்கும் பொழுது ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்கக்கூடிய காலகட்டம். மே 15ஆம் தேதிக்கு பிறகு நிலைமை படிப்படியாக சீராகவும் ஆரம்பிக்கலாம். இருப்பினும் டென்ஷன் கொஞ்சம் அதிகரிக்கவே செய்யும். வேலை பளு அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. எதிர்கால சேமிப்பை உயர்த்த முயற்சிகளை மேற்கொள்வீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சீரான முன்னேற்றம் இருக்கும். சீரான லாபம் கிடைக்க பெறுவீங்க. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். கணவன் மனைவி இடையில ஒற்றுமை அதிகரிக்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம். வீட்டில் பொன் பொருள் சேர்க்கை இருக்கும். பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தோடு வெளியிடங்களுக்கு சென்று வருவீங்க. வியாபாரமும் வேலையும் எப்போதும் போல நல்லபடியாகவே செல்லும். பெருசாக பிரச்சனை எதுவும் கிடையாது அப்படின்னாலும் சின்ன சின்ன விளைவுகளை சின்ன சின்ன வாக்குவாதங்களை சண்டைகளாக மாறும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே நேரம் மன தைரியம் அதிகமாகவே இருக்குங்க. எல்லா விஷயத்திலையுமே உடனடியாக நீங்கள் ஒரு முடிவை எடுத்துடுவீங்க. சிந்திப்பதற்கு ஒரு நிமிடம் கூட நேரத்தை கொடுக்க மாட்டீங்க. அவசரமாக இந்த காலம் நகர்ந்து செல்ல போகின்றது. கவனமாக செயல்பட வேண்டியது ரொம்பவே முக்கியம். புது எதிரிகள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரி அனுசரணை கிடைக்காது. யாருக்கும் அடங்காதவர்கள் என்ற வட்டம் வேறு உங்களுக்கு கிடைக்கலாம். எதுவாய் இருந்தாலும் இறைவனின் ஆசீர்வாதம் தங்களுக்கு இருக்கிறது. பயப்பட வேண்டாம். எவ்வளவு துணிச்சல் இருந்தாலும் அதுல ஒரு பொறுமையும் தேவை அப்படிங்கிறத மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. அந்த பொறுமையை இழக்காத வரை பிரச்சனை கிடையாது. கவனமாக இந்த காலகட்டத்தில் இருந்து கொள்ளுங்க. ரொம்பவும் கோபம் வரும்போது இஷ்ட தெய்வத்தின் பெயரை சொல்லி தங்களை தாங்களே சாந்தப்படுத்திக் கொள்ளுங்க.
அதே நேரம் இந்த காலம் ஓரளவுக்கு மனநிறைவான ஒரு காலகட்டமாகவே இருக்கும். நீங்கள் நினைத்த வேலைகளை எல்லாம் அந்தந்த நேரத்தில் செய்து முடிச்சிடுவீங்க. குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாதத்தினுடைய 2வது வாரம் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கிறது. தங்களுடைய நடவடிக்கை பெரியவர்களின் ஆசிர்வாதத்தையும் நல்ல பெயரையும் வாங்கி கொடுக்கலாம். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்க செய்யும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு தான் இருக்கும். சக ஊழியர்களை அனுசரணை செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். அலுவலக பணிகளில் விட்டு கொடுத்து நடப்பது நல்லது. வியாபாரத்திலையும் நிதானம் தேவை. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன விஷயத்திற்கு எல்லாமே உணர்ச்சி வசப்பட ஆரம்பிச்சிடுவீங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த காலம் முழுவதுமே ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்து போய்கொண்டிருக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நின்று நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டும். டென்ஷனை அதிகமாக்கி கொள்ளக்கூடாது. நேரத்தை வீணடிக்க வேண்டாம். வேலையிலையும் வியாபாரத்திலையும் நிதானம் அவசியம். பெரியவர்களது பேச்சு நிதானமாக காதல வாங்கி கொள்ளுங்க. அடம் பிடித்து எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க வேண்டாம். மன அமைதிக்காக ஏதாவது ஒரு மடத்தில் சமாதியில் அமர்ந்து தினமும் 10 நிமிடம் தியானம் செய்யுங்க. அது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தும். அதே நேரம் புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். நீண்ட நாட்களாக நடக்காமல் இருந்து வந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரியாக நடக்கும். சொத்து பதிவு செய்வது, புது வண்டி வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, நகை வாங்கிறது, இது போன்ற சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கும். சந்தோஷம் ரெட்டிப்பாகலாம். வியாபாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் தங்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் படிப்படியாகவே விலகவும் ஆரம்பிக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசிர்வாதம் கிடைக்க பெறுவீங்க. அதே நேரம் வாழ்க்கையில் சில பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகின்றது. நீங்கள் இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு செல்வதற்குண்டான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இடமாற்றம் ஏற்படலாம், தொழில் மாற்றம் ஏற்படலாம். மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை தங்களுக்கு இருக்க வேண்டும். பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பக்குவம் தேவைப்படுகிறது. நிதானமாய் இருந்து சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாதுங்க. பெரியவங்க பேச்சு கேட்டு நடக்க பாருங்க. குறிப்பா இளைஞர்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது. பெரிய அளவில் முதலீடுகள் செய்யவும் கூடாதுங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்டம் அடிக்கவும் காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனையில் இருந்து தங்களுக்கு விடுதலை கிடைக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரை முன்னேற்றம் வரும். லாபம் அதிகரிக்கலாம். இருந்தாலும் அகலக்கால் வைக்கக்கூடாது. பேராசைப்படக்கூடாது. வருவதை வைத்து திருப்தி அடைந்து சந்தோஷப்பட்டு கொள்ளுங்க. குடும்பமானவரை புது மனிதர்களுடைய நட்போடு அதிக நேரம் செலவு செய்யாதீங்க. முன்பின் தெரியாத நபரோடு அதிகம் பழக வேண்டாம். அதே நேரம் இக்காலகட்டம் அப்படிங்கிறது மதிப்பும் மரியாதையும் உயர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தங்களுடைய வாழ்க்கை தரம் உயர ஆரம்பிக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். வியாபாரத்தில் நிறைய புது விஷயங்களை அறிமுகம் செய்வீங்க. நிறைய லாபம் எடுப்பதற்கு உண்டான முயற்சிகளை மேற்கொள்வீங்க. இதெல்லாம் மே மாதத்தின் 3வது வாரத்தில் நடைபெற ஆரம்பிக்கும். எல்லா விஷயங்களும் தங்களுக்கு சாதகமான வெற்றியை தரும்படி அமையும். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டுவீங்க. மனநிறைவோடு குடும்பத்தை நடத்தி செல்வீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் ரெட்டிப்பாகலாம். சுப செலவுகளும் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமும் அவசியமாகிறது. திறமை, தைரியம், தன்னம்பிக்கை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம். எந்த ஒரு பிரச்சனையை கண்டும் பயப்பட மாட்டீங்க. யாருக்குமே பயப்பட மாட்டீங்க. நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு அப்படின்னு இருப்பீங்க. நிலையில்லாத வேலை கூட இந்த காலகட்டத்தில் நிலையாக மாற ஆரம்பிச்சிடும். நிரந்தர வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தங்களை தேடி வரப்போகின்றது. வியாபாரத்தை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றம் இருக்கும். பார்ட்னர்களோடு தங்களுடைய ஒத்துழைப்பு நிறைய நன்மைகளை செய்யும். துணிச்சலும் தைரியமும் இந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் ஒருபடி மேலே உயர்த்திவிட போகின்றது அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் தங்களுடைய புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சந்தோஷம் இரட்டிப்பாகலாம். வருமானம் பெருக ஆரம்பிக்கும். இந்த மாதத்தினுடைய 4வது வாரத்தில்
குடும்ப சண்டைகள் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். உறவுகளோடு ஒற்றுமை ஏற்படலாம். வியாபாரத்தை பொறுத்தவரை நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். அதிரடி முடிவை எடுக்க வேண்டாம், அவசரப்படவும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க பிறவிங்க. அதே மாதிரி கடன் சுமையும் படிப்படியாக குறையவும் ஆரம்பிக்கலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு ஒரு கலவையான நிலைகள் கிடைக்கிறதுனால நிறைய நன்மைகளும் நடக்கலாம். அதற்கு எதிர்மாறான பலன்களும் உங்களுக்கு நடக்கலாம். புது மனிதர்களினுடைய சந்திப்பு பெரிய அளவில் லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். தெரிந்தவர்கள் மூலமாக தங்களுடைய வாழ்க்கை உயரத்திற்கு செல்ல போகின்றது. நண்பர்கள், உறவுகள் யாராக இருந்தாலும் அவர்களை அனாவசியமாக உதாசீனப்படுத்த வேண்டாம். அது மட்டுமல்லாமல் தங்களுடைய மனதை உறுதியாக வைத்து செயல்பட வேண்டியது அவசியம். சின்ன சின்ன தோல்விகள் வரும்போது அந்த இடத்துல தங்களை நீங்களே ஊக்குவித்துக் கொள்ளுங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும். நல்ல முன்னேற்றத்தை நீங்க அடைய போகின்றீங்க. குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் பொறுமையா நடந்து கொள்ள பாருங்க. அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம். மொத்தத்துல இந்த காலம் கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமைகள்ல அம்மன் வழிபாடு மிகச்சிறந்த நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தும்.